சார் வணக்கம் சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க? யாருக்கான கேள்வி கேட்க போறீங்க? அவங்க பெயர், வயது சொல்லுங்க. சார் என்னுடைய வயது 53. நான் வந்து புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன். சாமிஜியோட ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட 20 இயர்ஸா பாத்துட்டு இருக்கிறேன். அற்புதமா அற்புதமா. இது வந்து சாமிஜினாலதான் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சது. இன்னைக்கு சாமிஜியோட மந்திரத்தினாலதான் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். என்ன மந்திரம் அது? எல்லா மந்திரம் சார், எத்தனை மந்திரம், எல்லா 23 நட்சத்திரம், 23 ராசி. இப்ப ரீசெண்டா சொன்ன ஓம் சிங் கம் சௌமியாய கணபதியே வர வர சர்வஜன வஜமானேஸ்வாகா ஓம் நித்தித்தோ ரத்ர தாத்ம ரசோஷாகன பாலககுண மாமா, நீங்க வந்து பக்காவா சொல்றீங்கம்மா. நான் சுவாமிஜி கிட்ட கொடுத்துறேன். மொத்தம் 1 மணி நேரத்தை நீங்க எடுத்து மந்திரத்தை சொல்லி முடிச்சிடாதீங்க. சுவாமிஜி கிட்ட கொடுக்குற பேசுங்க. ஹலோ சாமிஜி, உங்க திருப்பாதத்திற்கு கோடி கோடி வணக்கம். நீங்க 100 ஆண்டு இருக்கணுமா? நல்லா இருக்கா கண்ணு. சாமிஜி, உங்களாலதான் எனக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைச்சது. இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், ஆரோக்கியமா இருக்கேன்னா உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய அன்பு, உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் தான் சாமிஜி. நிச்சயமாமா. உங்களுடைய நீங்க வந்து நிறைய 100 ஆண்டு இருக்குன்னு சாமிஜி. எங்களுக்கு அதுதான் ஒரே ஒரு கோரிக்கை. நான் ஒரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா கூடமா. என்னோட ஆயுசெல்லாம் உங்களுக்கு தான் சுவாமிஜி. ஏன்னா இவ்வளவு பெரிய, அதாவது கடவுளை நேர பார்க்க கூடாதுனாங்க, நீங்க கடவுளா வந்து இங்க பிறந்திருக்கீங்க சாமிஜி. அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியலம்மா. இருந்தாலும் உன்னோட பக்திக்கு இல்ல சாமிஜி, நீங்க கொடுக்குற ஒவ்வொரு மந்திரமும் அவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு சாமிஜி. 10 ஒரு அவ்வளவு எஃபெக்டிவ்னால அதை வந்து எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றதுன்னு தெரியல சாமிஜி. அதனால உங்களுக்கு கோடி நன்றி, கோடி கோடி நன்றி சாமிஜி. கண்டிப்பாமா. இப்ப புத்தகம் வந்து நான் எல்லாருக்கும் திருமணத்துக்கு போனா அவங்களுக்கு கிஃப்டா வாங்கி கொடுக்குறேன் சாமிஜி. சரி, நல்ல விஷயம், நான் வரவேற்கிறேன். புத்தகத்தை வெளியிடக்கூடிய அந்த நபர் வந்து அதை வரவேற்கிறேன். அவரு ரவி தமிழ்வாணன் அதை பத்தி சொல்றாரு, நீ கேளு. சரி சாமிஜி. எத்தனையோ சார் வணக்கம் சார். வணக்கம்மா. எத்தனையோ பக்தைகளை நான் வந்து பார்த்திருக்கேன், குரல் வழியா கேட்டிருக்கேன், வெளிநாடுகளை சந்திச்சிருக்கேன். சரி ஐயா. அவர்களுள் முதலாவதாக முதன்மையான ஒரு பக்தியாக நான் உங்களை கருதுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. உங்களுடைய என்ன உணர்ச்சி பிரவாகம். ஐயோ, அதனால என்னோட கிஃப்ட் காம்ப்ளிமெண்ட் வந்து பிறந்த நாள் விழா, திருமண விழா, எந்த விழா வந்தாலும் உங்களோட புத்தகம் தான் நான் கிஃப்ட் கொடுக்குறேன். அருமைங்க, வரவேற்கிறேன். அவங்க திருப்பி உங்ககிட்ட சொல்றாங்களாமா? நீங்க அச்சிட்டே இருக்கலாம், அதனால நிறைய எங்களுக்கு வாண்டட் இருக்கும். ஆமா ஆமா, நீங்க புத்தகம் வந்து கிஃப்டா குடுக்குறீங்க இல்லையா? ஆமா சார். அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்களான்னு சுவாமிஜி கேக்குறாங்க. அதாவது அவங்க வந்து நீங்க இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த கையில எடுத்தது எவ்வளவு பெரிய விஷயம். நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன், இந்த சாமிஜிக்கு நன்றி. விரைவில் அவங்ககிட்ட எல்லாரும் அந்த ஃபீட்பேக் சொல்லுவாங்க சார். நன்றி 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 நன்றி. சார், இந்த ஒரே ஒரு அப்பாக்காக ஒரே கேள்வி சொல்லுங்கண்ணா. டெய்லி அப்பா வந்து சிவ மந்திரம் ஒரு லட்சக்கணக்குல சொல்லிட்டு இருக்காங்க சாமிஜி. ஆனா அவர் வந்து தீட்சை கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கான்னு ஒரே ஒரு தீட்சைன்னு உண்மையா சொல்ல போனா அது ரொம்ப பெரிய விஷயம்டா கண்ணா. சரிங்க சரிங்க. அவரு எங்க போய் அறகுறையா தீட்சை கொடுக்குறேன்னு காதுல எதையாவது சொல்லிவிட்டு செய்ய போறாரு. அவர் ஒரு முறை என்ன வந்து பார்க்க சொல்றாரு கண்ணா. கூட்டிட்டு வரேன் சாமிஜி. நல்லது நல்லது. ரொம்ப ரொம்ப நன்றி சாமிஜி. நல்லா இருக்கு. நல்லா 100 ஆண்டுக்கு நிறைய என்னோட ஆயுசு உங்களுக்கு கொடுக்குறேன் சாமிஜி. கண்டிப்பா கண்டிப்பா நல்லா இருக்கு. நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. குறை இல்லாத நிறையோடு இன்னும் நிறைய வெற்றிகள் பெற்று வாழ்க்கையில உயர்ந்து பேரும் புகழோடு நல்லா இருக்கண்ணா. தேங்க்யூ சாமிஜி. தேங்க்யூ. நல்லா இரு.